ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவு நேரத்தில் இந்த வராகி அம்மா எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் இப்போது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கும் சூழ்நிலையில் நீ இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த சோதனைகள் எல்லாமே உன்னை சோதிக்க தான் வந்திருக்கே தவிர நீ யாருங்கிறத உனக்கே புதிதாக அறிமுகம் செய்யத்தான் வந்திருக்குதே தவிர உன்னை அழிப்பதற்காக வரவில்லை என்பதை புரிந்துகள். இந்த வராகி அம்மாவின் துணையோட கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விஷயங்களையும் சரி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சிக்கல்களும் இருந்தாலும் அது தீ போல இன்னும் பற்ற வச்சு எரிய விடாமல் தண்ணி போல ஆறச் செய்ய வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. உன் குடும்பத்தை காப்பாற்றி எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு துடிக்கிற என் அன்பு பிள்ளையானனே, அன்போடும் பொறுமையோடும் இருந்தினா உன் சார்பில் இந்த வராகி அம்மா நானே அனைத்தையும் நல்லபடியாக அழகாக முடிச்சு கொடுப்பேன். என்னால் முடியுமா, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு உன் மனசில் சில விஷயங்களை நினச்சி கவலைப்படுறது எனக்கு புரியுது. கண்டிப்பாக உன்னால் முடியும். எல்லா பிரச்சனைகளையும் நீ சரி செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக நானே உனக்கு உதவி செய்ய போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ எதை நினச்சும் கவலைப்படாத. கவலைங்கிறது எந்த விதத்திலும் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி கிடையாது. அது உன்னுடைய அமைதியை கெடுக்கும் விஷயங்கிறத புரிஞ்சுக்கோ. கவலைக்கு பதிலாக எல்லா காரியங்களையும் சிறப்பாக செயல்படுத்தணும்னு முடிவெடுத்தினா உன் வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக வந்துவிடும் என் செல்லமே. என்னுடைய அன்பு பிள்ளையான உன் கவலைகளை போக்கி உனக்கான நல்லதை எல்லாம் இந்த வராகி அம்மா நடத்தி தரப்போகிறேன். எல்லாருக்குமே வாழ்க்கையில் அவ்வப்போது பணப்பிரச்சனை வரும், மன கஷ்டம் வரும், உடல் வலி வரும், சில நோய் குறைபாடுகளும் வரத்தான் செய்யும். ஆனால் நீ கவலைப்படுறதால மட்டும் எந்த பிரச்சனையும் உன்னை விட்டு போயிடாது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத அந்த கவலையை இப்போதே தூக்கி போட்டு இந்த வராகி அம்மா நாளைக்கு என் மீது பக்தி கொண்டுள்ள ஒரு நல்ல ஆண்மகனின் மூலமாக உனக்கான உதவி செய்வதற்காக உன்னை தேடி வரும்படி செஞ்சிட்டேன் என் செல்லமே. அந்த நல்ல மனிதர் நல்ல எண்ணத்தோடும் என் மீது நம்பிக்கையோடும் என்னை வணங்குவதின் காரணமாக அவருக்கு நான் உதவி செஞ்சு அவர் வாழ்க்கையை உயர்த்தி வச்சிருக்கேன். இப்போது அவர் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கான உதவியையும் நானே செய்ய போகிறேன் என் செல்லமே. நீயும் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நம்பிக்கையோடு இருந்தீனா அது உனக்கான பலனை மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு உடல் நலம் கூட பாதிக்கலாம், ஆனால் மனசு எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது. மனசை எப்போதும் தைரியமாக சுறுசுறுப்பாக தெம்பாக புத்துணர்ச்சியோட நீ தான் வச்சுக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்க வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா, அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதை பார்த்து நீ ஏங்க வேண்டாம். அவங்கள்ட்ட அது இருக்குது, அவங்களுக்கு அது கிடச்சிருக்கு, நமக்கு அது இல்லையேன்ற அந்த எண்ணமே உன்னை தாழ்வாக்கி விடும் என் செல்லமே. அவங்க பெருசாக வீடு வாங்கிட்டாங்க, கார் வாங்கிட்டாங்க, என்னால் முடியலையேன்ற எண்ணம் உனக்குள்ளே எப்போதும் வரக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வேற, அவங்க அனுபவிக்க போகிற விஷயங்கள் வேற, உன் வாழ்க்கை வேற, நீ அனுபவிக்க போகிற சந்தோஷமும் வெற்றியும் வேற. இன்னைக்கு நீ யாரை பார்த்து பிரமிச்சு வாய்ப்பளந்து நிற்கிறியோ அதை விட உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளோட வருங்கால வாழ்க்கையை இன்னும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நல்ல விஷயம் நடப்பதற்கும் சரியான நேரங்காலம் வரணும்னு தான் நான் பொறுமையாக இருக்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு சரியான காலகட்டம் வரும்போது தானே அந்த கனியை கொடுக்கிறது. எல்லா மரமும் எப்போதும் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்காது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பருவத்தில் தான் மரம் கனியை தருகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் உனக்கான வெற்றி கனியை நீ பறித்து சாப்பிடணும்னா நீ சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் காலம் அவசியப்படுகிறது. இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனைகளும் தோல்வியும்
எதுவுமே உனக்கான முடிவு கிடையாது. உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியையும் உனக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கோ. ஒவ்வொரு பாடத்தையும் உன் வெற்றிக்கான படியாக நீ நினச்சிக்கோ என் செல்லமே. இப்போது நீ எதை தோல்வி நினச்சிக்கிட்டு இருக்கியோ, எதை துன்பம், எதை பிரச்சனை நினச்சிக்கிட்டு இருக்கியோ, அதன் மூலமாகவே உனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சி அந்த அனுபவமே நாளைக்கு உன்னை வெற்றியாளனாக மாற்றப்போகுது. எத்தனை சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலச்சி இருக்கும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. கண்டிப்பாக கருமையான மேகங்கள் போல உன் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்கத்தான் போகிறேன். எல்லா பிரச்சனையையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷமான வாழ்க்கையையும் நானே உனக்கு அமைச்சு கொடுப்பேன். இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு கொடுக்கும் சோதனைகளையும் வேதனைகளையும் சீக்கிரமே முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான சாதனைகளை நீ செய்யும்படி நான் அருள் புரியத்தான் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது நீ பள்ளிக்கூடத்தில் பரீட்சை எழுதிய ஒரு தேர்வு கூடம் போலதான். வாழ்க்கைங்கிற அந்த தேர்வு கூடத்தில் உனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு வரக்கூடிய சவாலாகவும் கேள்வியாகவும் நினச்சிக்கோ. அந்த கேள்விக்கு நீ மன உறுதியோடும் செயல்பாட்டோடும் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலையும் சவாலும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். பிரச்சனைகளே வராத வாழ்க்கையும் இல்லை, பிரச்சனையை வெல்லாத மனிதனும் இல்லை. உன் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக உன்னால் சமாளிக்க முடியும். இந்த வராகி அம்மாவின் துணையோடு என்னை நம்பி வணங்கக்கூடிய அந்த நபரின் உதவியோடையே நீ வாழ்க்கையை வென்று ஜெயிச்சு சிறப்பாக வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் தோல்வி வந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி கவலைப்படாத. வாழ்க்கையில் முயற்சி செய்வது தோல்வி கிடையாது. முயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை பார்த்து பயந்து ஒதுங்கி போனால் அதுதான் உண்மையான தோல்வி. என் அன்பு பிள்ளையான உன்னை எந்த விதத்திலும் தோற்று போக நான் விட மாட்டேன். கண்டிப்பாக உனக்கான அழகான விஷயங்கள் அனைத்தையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போது என்ன நடந்திருந்தாலும் நீ கவலைப்படாத. இனி நடக்க போகிறத உனக்கான நல்லதாக நீ சந்தோஷப்படுற விஷயமாக இந்த வராகி அம்மா அமைச்சு தர்றேன். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கஷ்டமும் சவால்களும் இல்லைன்னா அவன் வாழ்க்கை வளர்ச்சியே அடையாமல் காலம் முழுக்க அப்படிதான் இருக்கும்னு அர்த்தம். எந்த மனிதன் அதிக அளவு கஷ்டங்களையும் சவால்களையும் சந்திக்கிறானோ அவன்தான் வளர்ச்சியோட வாழ்க்கையை ஜெயிக்கிறான்னு அர்த்தம். சவால்கள் இல்லாத வாழ்க்கை வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை என்பதை புரிந்து கொள். நீ மட்டும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்காமல் இருந்தினா உன்னுடைய உண்மையான திறமை என்னன்னே உனக்கே கண்டுபிடிச்சிருக்க முடியாது என் செல்லமே. பிரச்சனைகளும் சவால்களும் வரும்போது தான் ஒரு மனிதனுக்கு தன்னுடைய உள்ளார்ந்த வலிமையும் தன்னுடைய பலமும் பலவீனமும் எல்லாமே புரிய வரும். நீ உன்னுடைய பலம் பலவீனம் இரண்டையும் புரிஞ்சுக்கிட்டு பலவீனத்தை அகற்றிவிட்டு பலத்தை அதிகப்படுத்தி கொண்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இந்த வராகி அம்மாவின் துணையோட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். வாழ்க்கைங்கிறது ஒருபோதும் யாருக்கும் வெற்றியை கொடுக்காமலே இருந்து விடாது. எல்லா மனிதரும் கஷ்டத்தை கடந்து வரும்போது அடுத்து வெற்றிதானே அவர்களுக்கான பரிசாக வந்து சேரப்போகுது. எந்த ஒரு மரமுமே விதை போட்ட உடனேயே மரமாக முளைச்சி வந்துடாது. கொஞ்சம் முயற்சி செஞ்சு பொறுமையோடு நீயும் காத்திருந்தினா உனக்கான மரமாக உனக்கான கனியாக கூடிய சீக்கிரம் நீ வெற்றி கனியை ருசிக்கும்படி இந்த வராகி அம்மா நீ நினைச்சதை நடத்தி காட்டுவேன்.